السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் இரவு நாம் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். அதே போன்று நம்முடைய பொருளாதாரம் பல மடங்கு அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே 114 சூறாக்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதிலே சில சூறாக்களை நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நமக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ் அந்த சூறாக்களின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று தான் இந்த குர்ஆனினுடைய வசனம். இதனை நாம் அதிகமாக ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால், இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா. இல்லா ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா. எனினும் உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹ்மத்தாக நாம் அதனை தரிப்படுத்தியுள்ளோம். நிச்சயமாக அவனுடைய கருணை உம்மீது மிகப்பெரியதாக இருக்கின்றது என்று பொருள்படக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம் அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 87வது வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான்.